மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சேர்ந்து பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் ஆண்டவரே சுவே. என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை, ஆண்டவர் நம்மை கை நெகிழவில்லை. நம் ஒவ்வொருவரையும் அவர் நினைவு கூறுகிறார். அந்த நல்ல ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். சகோதரனே சகோதரியே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நிகழ்வும் இறைவனுக்கு அப்பாற்பட்டு நடக்கவில்லை. அது எந்த காரியமாயிருந்தாலும் அவருடைய பார்வையில் நடக்கிறது. நாம் அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய வல்லமைக்குள்ளாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நடக்கும் பொழுது, நடத்தப்படும் பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரே, நீர் என்னை மறக்கவில்லை, இரவும் பகலும் என்னை நினைக்கிறீர், எல்லா சூழ்நிலையிலும் நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்கள் வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. நல்ல குரலை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. இயேசுவே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டவர் எப்போதும் இப்போதும் நம் நினைவாக இருக்கிறார். நம் நினைவாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. அவர் நம்மை மறப்பதே இல்லை. அவர் அவர் நம் நினைவாயிருந்து நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருகிறார். நன்மையாக மாற்றி தருகிறார். ஆமென் ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஆண்டவருடைய பாதத்திலே நமக்கு ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை தந்திருக்கிறார். நாம் நேற்றைய தியானத்தை சிந்தனையில் எடுத்து வேகமாய் இந்த நாளுடைய தியான பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டவர் நேற்றைய தினத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் 6:44, என் தந்தை ஈர்த்தாலொழிய என்னிடத்தில் யாரும் வர முடியாது. அப்ப இந்த உலகத்தில் ஒருவன் ஆண்டவிடத்திலே வர வேண்டுமென்றால் அதற்கு இறைவன் நமக்கு ஒரு பெரிய அவருடைய அந்த இரக்கத்தை அவர் வைத்து, அவர் நம் நினைவாக இருக்கிறார், அவர் நம்மை ஈர்க்கிறார். நாம் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தேர்ந்து கொண்டார் என்பதையும், 3 விதமான சூழ்நிலையில் தேர்ந்து கொள்கிறார். ஒன்று, நம் மீது இருக்கிற பார சுமைகள், அடிமைத்தன விலங்குகள் அனைத்திலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கும்படி தேர்ந்து கொள்கிறார். 2வது, ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொள்கிற இடம் எதுவென்றால் நம்முடைய சொந்த வீட்டிலே மதிப்பற்றவர்களாயிருக்கும் பொழுது அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். 3வது, கடவுள் என்னை தேர்ந்து கொள்கிறார். எந்த சூழ்நிலையில்? தம் அன்பனாக, வெளியே இருக்கிற ஒரு மனிதனாக, அப்படியே இருக்கிற சூழ்நிலையில் இல்லை, தம்முடைய அன்பனாக என்னை தேர்ந்து கொள்கிறார். எதற்கு? இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு, நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்களாக, நாம் ஒவ்வொருவரும் இறைவனை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற சிறப்பான அழைப்பையும், இறைவனுடைய அந்த தேர்ந்து கொள்ளுதலுக்குள் வருகிற நம் ஒவ்வொருடத்திலும் ஆண்டவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த நாளிலும் நான் நேற்றைய அந்த கேள்வியிலிருந்து வேத வசனத்திற்குள்ளாக வருகிறேன். தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நேற்று யாராவது வராமல் இருந்திருப்பீர்கள் என்றால் அதற்காக நேற்றைய செய்தியினுடைய சுருக்கத்தை சொல்லிவிட்டேன். இந்த நாளிலும் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து வாசியுங்கள். நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய இந்த வேத பகுதியானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த பகுதியில் வைக்கிற இந்த கேள்விக்குள்ளாக வாருங்கள், வாசியுங்கள். தயவு செய்து நீங்கள் 20வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள், உலகத்தில் உள்ள மத கோட்பாடுகள் ஒவ்வொன்றும் இயேசுவை பற்றி சொல்லுகிறது. சில நேரங்களில் சொல்லுவாங்க, இந்து மதத்தில் இயேசுவை பற்றி சொல்றாங்க, இஸ்லாமத்தில் இயேசுவை பற்றி சொல்றாங்க. இப்படி உலகத்தில் பல விதத்தில் இயேசுவை பற்றி சொன்ன அநேக சம்பவங்கள், அநேக ஞானிகள், விவேகானந்தர் இயேசுவை பற்றி சொன்னார். இப்படி நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால்
இதெல்லாம் மேட்ரே இல்லை, இதெல்லாம் முக்கியமா இல்லை, அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யாருன்னு சொல்றீங்க? இந்த பங்கு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வியை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள், அதான் முக்கியம். இன்னைக்கு நமக்கு தெரியணும், என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏப்பா நீ என்னை யாருன்னு சொல்ற? ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடக்குது. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஒரு திருப்பலி நடக்கும் பொழுது, திருப்பலியில் பாருங்க, திருப்பலி ஆரம்பிக்கும் போது இங்கெல்லாம் நல்லா நீங்கள் அழகா இருக்கீங்க. சில ஊரில் போனோம்னு வச்சுக்கோங்க, சில ஊரில் சாவ போகிற கிளவி ஒரு 4 கிளவி 4 சவுத்துக்கு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதில் 3 கிளவிக்கு காது கேட்காது. சில நேரங்களில் என்ன தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஆலயத்தில் கடைசியில் வந்து யார் இருக்கான்னா கிளவிகளே, அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த விசுவாசம் கடைசியில் போகிறதான் போகிறோம். எங்கே போயிடுவோம்? கோயிலே உசுறு போனாலும் பரவாயில்ல, நேரம் மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நான் அவங்களுக்கு தப்பாக சொல்லலை அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் ஒரு ஃபாதர் சொன்னார், சமீபத்தில் போயிட்டு வந்து சொன்னார், பிரதர் என் பங்கில் ஒரு பூசை திருவிழா பூசை மாதிரி இருக்கும், அவ்வளோ கூட்டம். ஆனால் நான் போன உடனே நான் தங்கியிருந்த இடத்துல என்னை கொண்டு போய் பூசை வைக்க விட்டாங்க. போனால் ஒரு 4 வயசானவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. என்னை கூட்டு போன என்னை அறிமுகப்படுத்துகிற ஃபாதர் பூசை ஆரம்பிக்க முன்னூட்டி இந்த 4 பேரை பார்த்து வாங்க வாங்க வெல்கம் வெல்கம்னு ஒரு 10 ட்ரிப்பாவது சொல்லியிருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொல்றாரு, இன்னைக்கு உலகத்தில் என்ன வந்துட்டுனா, அங்கே உள்ள அந்த நாட்டில் அந்த 4 பேர் அவங்க தான் பூசைக்கு இருக்கிறாங்க. பூசையை முடிச்சுட்டு கேட்டாரா, ஃபாதர் என்ன ஃபாதர்? சாமி இந்த 4 பேர் வர்றதே பெரிய விஷயம். ஏன்? எல்லாம் பண கொழுப்பில் கிடக்கிறானுங்க, எல்லாம் திமிரு தனாவட்டு உடம்புல குசும்பு. கேட்டா சொல்றான், இப்பமெல்லாம் எங்களுக்கு சர்ச்சைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், தெம்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டு ஓடுகிறார்கள். ஆலயமா? ஐயோ அதெல்லாம் நாங்கள் இப்போ வர வேண்டிய வயசு, எங்களுக்கு வாலிப வயசு அப்படின்னு ஓடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், நமக்கு ஒரு வருவோம். இப்போ நம்முடைய ஆலயங்களில் நாம் யாரை பார்க்க வருகிறோம்? ஏங்க சொல்லுங்க, நீங்க யாரை பார்க்க வர்றீங்க? நானும் நீங்களும் யாரை பார்க்க வருகிறோம்? இயேசுவை பார்க்க தாங்க வரோம். நீங்க நல்லா கவனிங்க, அங்க 4 கிழவி பூசைக்கு முன்னக்கூட்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு நல்ல கவனிங்க, நம்முடைய ஆலயங்களில் வயதானவர்கள் பெரியவர்கள் அங்கங்க வர்றாங்க, முதல்ல வர்றாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்கள் நான் இந்த பலிபீடத்திலே வரக்கூடியவருடைய மேன்மையை அறிந்திருந்தால் நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் கேளுங்க, பூசை முடிகிற வரை வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா? பூசைன்னு தானே சொல்லுவீங்க. பூசையா? பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்லையே. இந்த உலகத்திலே வேற ஜெபம் பூசை பலி போல கிடையாது. என்னதான் பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும், நான் ஜெபம் பண்ணாலும், எவர் ஜெபம் பண்ணாலும், ஒரு நீங்களும் நானும் பங்கெடுக்கிற திருப்பலி போல மகத்துவமானது, வல்லமையானது, அற்புதமானது, அதிசயமானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. கைகளை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? யாரு? இயேசு யாருங்க? இயேசு என் ஆண்டவர் என் கடவுள் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் நான் என் ஆண்டவருக்குரிய மகிமையை கொடுப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதல்ல நமக்கு தெரியணும், என்னுடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, பேதுரு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தயவு செய்து வாசிங்க.
நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதே வார்த்தையை நீங்க எடுத்து பிறகு நீங்க படிச்சு பாருங்க தயவு செய்து. மத்தேயு நற்செய்தி 16:17 வசனம், அதுல குறிப்பிடப்படுகிறது நீர் கடவுளின் மகன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீர் யாரு? நீர் கடவுளுடைய குமாரன், நீர் கடவுளுடைய மகன் என்று ஆண்டவரை அவர் என்ன செய்கிறாரு? இயேசுவை அந்த இடத்தில் பிரகடனப்படுத்துகிறார். கிறிஸ்தவ அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மெய்யாகவே என்னுடைய ஆண்டவரை சந்திக்க வரும் பொழுது இங்கே கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புகிறேனா? விசுவசிக்கிறேனா? என்னுடைய இருதயத்தில் முழுமையான உண்மையான விசுவாசம் இருக்கிறதா? கேட்டு பாருங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் வர்றோம், எல்லாரும் வர்றோம், நல்லது. நமக்கு பல விதத்தில் புனிதர்களை கத்தோலிக்க திருச்சபை நமக்கு தோழமையோடு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் எந்த சபைக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆறுதல் என்ன? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அன்னை மரியாவும் புனிதர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. வேற எந்த சபையிலும் கிடையாது. நீங்க பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள அவங்க இன்னும் மோட்சமே திறக்கல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? நீங்க பெந்தகோஸ்துக்காரர்ல கேட்டு பாருங்க, மோட்சம் திறந்துட்டான்னு கேட்டு பாருங்க. இல்லைங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, எல்லாம் இயேசு 2ஆம் வருகையில் வருவார். பாவம், பரிதாபம் அவங்க நினைச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவங்க மாதா விண்ணேற்றம் அடைந்தார்னு சொன்னா கூட அதை நினைச்சு மாட்டுக்காங்க, நம்ப மாட்டேங்காங்க. மாதா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, மோட்சமே திறக்கலங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா எவ்வளவு பரிதாபம் பாருங்க, எவ்வளவு தூரம் அவங்களுடைய கண்கள் பைபிளை ஒழுங்கா படிக்காம கண்கள் மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆனால் நமக்கு தெரியும், நம் ஆண்டவர் இந்த உலகத்தில் தமக்குரியவர்களை தம்மிடம் தேர்ந்து கொண்டார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம வேத பகுதிக்குள்ள வருவோம். ஆண்டவரை மெசியாவாக அங்கே பேதுரு பிரகடனப்படுத்துகிறார். சொல்லுங்க, யாரு? நீர் மெசியா, கடவுளின் மகன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நல்ல வாய்ப்பு சொல்லுங்க. நீர் யாரு? மெசியா, கடவுளுடைய மகன். இப்போ நீங்க திருவிழா யாரு கொண்டாடுறீங்க? ஸ்நாபக அருளப்பர். அல்லேலூயா. ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசிங்க. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவங்களை போக்குபவர். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, இவர் யார் தெரியுமா? இவர் யாரு? கடவுளின் ஆட்டுக்குட்டி. இவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்குபவர். கை தட்டுங்க பாப்போம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, கடவுளுடைய அந்த மகன் உலகத்தின் பாவங்களை போக்குபவர். இப்ப இந்த திருமுழுக்கு யோவான் தம்முடைய சீடர்களோடு 2 பேரோடு பயணம் செய்கிறார். படிங்க 35ஆம் வசனம். மறுநாள் யோவான் தம் சீடர் 2 மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அந்த பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திருமுழுக்கு யோவான் சொன்னாரு, எப்பா இங்க பாரு, இவர்தான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவர்தான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்குபவர் இவர்தான். சொன்ன உடனே சீடர்கள் திருமுழுக்கு யோவானை விட்டுவிட்டு யாருக்கு பின்னால போனாங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க யாருக்கு பின்னால போக வேண்டியவங்க?
நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யாருக்கு பின்னால போக வேண்டியவங்க? திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னாரு? இவர் தான். இவர் பின்னால நினைச்சீங்க. அப்ப எல்லா புனிதர்களும் ஏன் பின்னால வாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. சவேரியாரும் இஞ்ஞாசியாரும் எலே மக்கா எல்லாரும் என் பின்னால வாங்கோ அப்படின்னாங்களா? சொல்லுங்க. என் திருச்சபையினுடைய எல்லா புனிதர்களும் சுட்டி காட்டியது யாரை? சொல்லுங்க. சுட்டி காட்டியது யார? மெய்யான சர்வேசுரன், நம் கடவுளாய ஆண்டவர் இயேசு ஆண்டவரை இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பின்தொடர வேண்டும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அலங்காரம்லாம் நல்லா இருக்கு, அதை விட முக்கியம் ஆண்டவரை பின்பற்றுவது. யாரை பின்பற்றணும்? நல்ல திருவிழா ஜோடனை சூப்பர், நல்ல ஸ்மைல் பண்றீங்க, வெரி குட், நல்ல அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியம், நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, ஒருவன் கடவுளை பின்பற்றுவது என்பது, ஒருவன் கடவுளை பின்பற்றுவது என்பது மிக இலகுவானது அல்ல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றுகிறார்கள். எப்படி? வருகிறோம் போகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அவரிடத்திலே அழைக்கும் பொழுது ஒரு சிறப்பான காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். திருமுழுக்கு யோவான் இதோ ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே இயேசுவை பின்பற்றின சீடர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன செய்தி சொன்னாங்க? சொல்லுங்க. என்ன செய்தி சொன்னாங்க? இயேசுவோடு இருந்து அவங்க சொன்னாங்க. அடுத்த நாள் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். 41ஆம் வசனம் சொல்லுது, படிங்க. அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றனர். பிரைஸ் தி லார்ட். யாரை பார்த்தோம்? சொல்லுங்க. யாரை பார்த்தோம்? நல்ல கவனிங்க. யாரை பார்த்தோம்? இங்க இருக்கிற நமக்கு தெரியணுங்க, நான் ஆண்டவரை பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறாங்க. ஏன்? அவங்க ஆண்டவரை பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய சில விஷயங்களை கேட்கிறோம், அதோட முடிஞ்சிருது. ஆனால் நீங்கள் இன்று மெசியாவை, ஆண்டவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இந்த மெசியாவை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் சில காரியங்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை அவர்கள் பின்பற்றும் பொழுது பைபிள் சொல்கிறது, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு முதல் அதிகாரம் 17 20 படிச்சீங்கன்னா, அவர்கள் வலைகளையும் படகுகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். கை தட்டுங்க பாப்போம். உலகத்தோட சேர்ந்து ஒருவன் இயேசுவை பார்க்க முடியுமா? சொல்லுங்க. பார்க்க முடியுமா? உலகத்தோட ஒட்டி உலக கூத்தாட்டங்களுக்குள்ளெல்லாம் இருந்துட்டு நானும் ஆண்டவர் பிள்ளை தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இயேசு சொன்னாரு, ஒருவன் இரு தலைவர்களுக்கு, சொல்லுங்க, 2 எஜமானன்களுக்கு ஒருவன் பணிவிடை செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய விருப்பம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை என்ன? கோயில், கோயில், ஜபம், அப்புறம் பழைய வாழ்க்கை. 2 இருக்கும். சிலர் இருப்பாங்க பக்தியா இருப்பாங்க, ஜபத்தில் இருப்பாங்க, பூசையில் இருப்பாங்க, எல்லாம் முடியும் வெளியே போகணும் அதே சிகரெட். எல்லாம் பக்தியா இருப்பாங்க, வெளியே போகணும்னு அதே குடி. வருவாங்க பக்தியா இருப்பாங்க, அதே பொரணி. பக்தியா இருப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, ஐயோ நான் எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க, ஆனா அதே பாவம். எல்லாம் பாவத்தை அநீதியை பண்ணிட்டு நம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஒரு நாளும் வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது நீங்கள் விட்டு விலக வேண்டும்.
நீ தயவு செய்து, நான் வேகமாய் ஒரு 7 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன், நல்ல கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம், திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. திருப்பாடல் 97ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம், திருப்பாடல் 97:10. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். கை தட்டுங்க பாப்போம். முதல்ல நீங்கள் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் தீமையை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற வாலிப மகன், வாலிப மகள், அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, தீமையை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் தீமைகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கற்பனை பண்ண முடியாத அநீதிகள், கற்பனை பண்ண முடியாத அக்கிரமங்கள். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 அதிகாரம் 4வது வசனம். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி. எதை விட்டு விலகி ஓடு? சொல்லுங்க, எதை விட்டு விலகணுமா? தீய நாட்டங்கள் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் எதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான்னா, ஆண்டவருக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கல. எல்லாம் தீமையை நோக்கி தான் பயணம் செய்கிறது. எல்லாம் அக்கிரமத்தில் தான் கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தீமைக்குள்ளாக தீய நாட்டங்களால், படிச்சு பாருங்க, அது தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள விலகை விட்டு விலகி ஓடு. அல்லேலூயா. எதுல கிடக்குறாங்கன்னா எல்லாமே தீமையில கிடக்குறாங்க. நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க. நோவாவுடைய காலத்தில் இருந்தது போல, சோதோம் கொமோரா லோத்துடைய காலத்தில் இருந்தது போல ஜனங்கள் பாவத்தில் பெருகி போய் கிடக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லா மனுஷனும் தீமைக்குள்ள தாங்க இருக்கிறான். எல்லாரும் பாருங்க, அக்கிரமம், எல்லா தீமைகளுக்குள்ளும் மனிதர்கள் இன்னைக்கு டாக்டரேட் வாங்கிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் யாருமே வயசு வித்தியாசம் இல்லை. அதுக்கு நமக்கு தெரியும். அன்றாட வரக்கூடிய செய்தித்தாள்கள்லையோ வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களை ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வயசானவனையும் நம்ப முடியலை, கிழவியும் நம்ப முடியலை, யாரையும் நம்ப முடியலை. எல்லாம் புத்தி கெட்டு போயிருக்கு. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. எல்லாம் புத்தி கெட்டு போச்சு. குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருந்த உண்மை இருக்குதா? கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள இருந்த உண்மை நிலைமை இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உண்மை நிலைமை குறைஞ்சு போச்சு. ஒருவரை ஏமாத்துறதுலையும் ஒருவருக்கு துரோகம் பண்றதுலையும் இன்னைக்கு இந்த உலகம் மிக கவர்ச்சியாக நடந்து கொள்கிறது. நமக்கு என்னங்க பக்தி? நம்ம என்னங்க பெரிய கடவுள் பிள்ளைங்க? சொந்த தகப்பனை தாயை ஏமாத்துற மகள், என்ன பக்தி உனக்கு? சொந்த மனைவியை ஏமாத்துகிற உனக்கு நீ என்ன பக்தியில போய் கடவுளை கும்பிட முடியும்? தீமைக்குள்ளாக இந்த உலகம் பயணிக்கிறது அல்லவா? சீரழிந்த தலைமுறையாக இந்த உலகம் இருக்கிறது அல்லவா? பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் சோதோம் கொமோராவின் மக்களை போன்றவர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. உன் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? சோதோம் கொமோராவின் மக்களை போன்றவர்கள் ஆண்டவரே சொல்றாரு. தயவு செய்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். முதலாவது நீங்க ஆண்டவரை பின்பற்றணும் இருந்தா
உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீய பழக்கங்களை விட்டு நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க? வெளியே வரணும். குடிகாரம் குடிப்பழக்கத்தை விட்டு வெளியே வரணும். சிகரெட் பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறியா, நீ அந்த தவறை விட்டு பாவத்தை விட்டு வெளியே வா. உனக்கு ஒரு உணர்வு இருக்கட்டும், இது தப்பு, நான் ஆண்டவரை நற்கருணையில வாங்க போற அந்த நல்ல தெய்வத்தை, நற்கருணை என்ன, அதனால எங்க போறீங்க? நன்மை வாங்க போறேன் அப்படித்தானே சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? ஏங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? நன்மை வாங்க போறேன். அட நன்மையா? உலகத்துல நன்மைன்னு சொன்ன பாருங்க இடம் எது? ஆலயத்துல ஒரு எளிய அப்பத்துல என்ன சொல்றாங்க? எங்க போறப்பா? நன்மை வாங்க போறேன். அந்த நன்மையை வாயில வாங்க போற சகோதரா, நீ ஊத்திக்கிட்டு, நீ புகையை இழுத்துக்கிட்டு, உதட்டுக்குள்ள எண்ணத்தெல்லாமா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டும் ஆமேன் அப்படின்னு சொன்னா உனக்குள்ள நன்மை போகுமா? நன்மை போகுமா? வாயில அவ்வளோ கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாருக்கும் எல்லா புறணியும் பேசிக்கிட்டு, சகோதரியே ஆமேன் அப்படின்னு நீ வந்தன்னா உனக்குள்ள நன்மை வருமா? நன்மை வருமா? யோசித்து பாரு. தீமையெல்லாம் பேசிட்டு, தீமையெல்லாம் பண்ணிட்டு, நன்மையை, நற்கருணையை ஒருவன் உட்கொள்ளும் பொழுது அங்கே நல்லது நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? சத்தமா சொல்லுங்க, நடக்குமா? கண்டிப்பாக நற்கருணை ஆண்டவர் உங்களுக்குள்ள வரமாட்டார். அவர் நற்கருணை, நல்ல கருணை. அவர்தான் கருணையின் பிரபு, அவர்தான் நன்மை. இந்த நன்மையின் ஊற்றான கடவுளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம் எவ்வளவு பெரிய வாய்ப்பை பெற்று இன்னைக்கு நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? ஒரு மனிதன் தீமையை விட்டு விலகாமல் தீமையை செய்யும் பொழுது அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்களேன். எபேசியர், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமங்களை கொஞ்சம் திருப்பிக்கோங்கப்பா, கொஞ்சம் வேகமா எடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிங்க. 20 எடுத்துக்கொள்ளுங்கள். 27வது வசனத்திலிருந்து படிங்க. அலகைக்கு இடம் கூடாதீர்கள், திருடன் இனி திருடாமல் இருக்கட்டும். அடுத்து பாருங்க, கெட்ட வார்த்தை எதுவும் 29 வாங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 31வது வசனத்துக்கு வாங்க. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றணும்னா 2 மாலையை போட்டால் போதாது. பேர் இல்லாமல் இயேசுவை நானும் இயேசுவை பின்பற்றேன் அப்படின்னா, இயேசுவை பின்பற்றதுக்கு 2 மாலை போட்டால் இயேசு ஐயோ வாப்பா அப்படின்னு விட்டுருவார? இல்லை. 10ல் ஒரு பங்கு கொடுத்துட்டா விட்டுருவாரா? சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு காசு கொடுத்துட்டா விட்டுருவாரா? சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டா, போதகருக்கு காசு கொடுத்துட்டா. பைபிள் சொல்கிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஒரு மனிதன் தீமையை விட்டு முதல்ல விலகணும். இருக்கிற தீமையெல்லாம் செஞ்சுட்டு, அக்கிரமத்தை செஞ்சுட்டு, அநியாயத்தை செஞ்சுட்டு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். சிலருக்கு போர்டு பார் நடத்திட்டு போட்டிருக்கான் ஒருத்தன், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். யாருக்கு? அவனுக்கு எந்த கர்த்தர் மெய்ப்பர்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எல்லா வகையான தீமைகளை விட்டு விலகு. சண்டை, சச்சரவு, பொறாமை, போட்டி, என்னெல்லாம் உனக்குள்ள அகம்பாவம் அனவம் இருக்குதோ எல்லாத்தையும் விட்டு விலகு. இருக்கிற எல்லா தலக்கொழுப்பையும் வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட நீ வந்து அவரை ஒரு நாளும் பின்பற்றவே முடியாது.
பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நீங்கள் விட்டு விலக வேண்டிய அகற்ற வேண்டிய காரியம் என்ன? வாசியுங்கள். சங்கீதம் 119 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 119 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுல 113 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இரு மனத்தோரை நான் வெறுக்கிறேன், உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். அல்லேலூயா. இதுல என்ன வசனமானது கருப்பொருள் காண்பிக்கப்படுகிறது என்றால், தீய சிந்தனையை வெறு. தீய சிந்தனைகள், இரு மனம். இரு மனம் என்னது சொல்லுங்க? நிறைய பேருக்கு எப்பவுமே உள்ள ஒண்ணு, பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. எப்படி இருக்கிய? சாவாம இருக்கீங்களா? சிலர் கேட்கும் போதே நம்மளை கொண்டு போய் ஐசியில சேர்க்கிற மாதிரியே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சிலர் நல்லா விசாரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னம்மா பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? போக வேண்டியதெல்லாம் இருக்குது, இருக்க வேண்டியதெல்லாம் போகுது. நல்லா இருக்கீங்களா பெரியம்மா? கிழவிக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படித்தானே கேட்குறாங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வீடு கட்டிட்டீங்களா? இப்போ வந்தவெல்லாம் வீட்டை கட்டிட்டா. அவ வீட்டு பிரியாணியை சாப்பிட்டுவிட்டு, என்ன பார்க்க அழகா இருக்கீங்க, உனக்குலாம் வந்ததடி வாழ்வு. இரு மனம் அப்படின்னா தானே? வெளியே ஒன்று சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிற நம்ம இருதயத்தை கேட்போம், நாம எப்படி இருக்கிறோம்? இரு மனம் கொண்ட ஜனங்கள் அப்படின்னா என்ன? உள்ளன்றும் புறமொன்றும் பேசுகிற கூட்டம், வேடதாரிகள். எப்படிப்பட்டவன்? நடிப்பு. நம்மள மாதிரி நடிக்கவே சொல்லுங்க முடியாது. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்டையும் மனுஷன்டையும் நடிக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பக்தியை பரவசமெல்லாம் மனுஷன் ஏமாறலாம், ஆனா யார் ஏமாற மாட்டா? சொல்லுங்க, யார் ஏமாற மாட்டா? நீங்க பைபிள்ல எடுத்து வாசிங்கன்னா, நீங்க லூக்கானர் செய்தி 18 அதிகாரத்தில் 9க்கு மேல படிங்க. ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள ஜெபம் பண்ணானா. எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, நான் 10ல் ஒரு பகுதி காணிக்கை கொடுக்கிறேன், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், இந்த இருக்கான் பாருங்க பஞ்ச பரதேசி பைய, இவன மாதிரிலாம் நான் இல்லாததுக்காக உமக்கு சோத்திரம் அப்படின்னா. ஆண்டவர் சொன்னாரு, அட நாதாரி பயல, ஏன் முன்னாலே என்ன வேஷம் போடுற அப்படின்ட்டு வெளியே நின்று ஒருத்தன் ஜெபம் பண்ணான் பாருங்க. அவனை பத்தி சொல்றாரு, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சான், இவன் ஜெபம் கேட்கப்படலை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், என்னதான் பில்டப் பண்ணாலும் ஒரு பலன் இருக்காது. அல்லேலூயா. இந்த வேடதாரிகள் அப்படின்னா இருமனம் கொண்ட மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பிள்ளைங்கள்லாம் சும்மா பொய்யான பொய் வேடிக்கைலாம் காமிக்க கூடாது. ஆண்டவருக்கு முன்னால ரொம்ப கோயிலுக்கு வந்தா பக்தி, வெளியே போனா ஐயோ சிலர்லாம் பேசுற வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் இங்கே தப்பா எடுத்துக்கூடாதீங்க பாருங்க. சிலர்லாம் ரொம்ப இரக்கமா இருப்பாங்க, ரொம்ப மனது இருக்கும். ஒரு நாய்க்கு அடிபட்டுட்டுனா, இப்போ பாருங்க இந்த நாய் சொறி நாய்களெல்லாம் பிடிச்சி என்ன செஞ்சாங்க, பிடிச்சி போடுங்க. வேட்டை நாய் சாரி சொறி நாயெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் நினைச்சது, ஸ்கூல் பிள்ளைங்க கடிக்குதுன்னு ஒன்று சொன்னாங்க. உடனே ஒரு கூட்டம் வந்துட்டு நாயை பிடிப்பதா அப்படின்ட்டு இறக்கம், நாய்க்கு மேலே இறக்கம். ஆனால் சொந்த மாமியா வீட்டில் சோறு இல்லாமல் கிடக்கா. சொந்த மாமியாருக்கும் சொந்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் சோறு போடாமல், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வெளியே வந்து பாருங்க நாய்க்கு பின்னால போற நாதாரிகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாய்க்கு இறக்கம் காட்ட தெரிஞ்சிருக்கு, உன்னை பெத்த அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் ஏங்க சொல்லுங்க. ஆனா இங்க வந்து இரக்கமாயிரும் கர்த்தாவே, இறக்கம் உன் இறக்கம் தெரியும்.
அப்பனை ஆத்தாளை மதிக்காம தாயும் தகப்பனையும் பட்னி போட்டுட்டு சொந்த மாமனுக்கும் மாமிக்கும் புதகுழியை தோண்டிட்டு ஒரு அம்மெல்லாம் ஜெபம் பண்ணுது. பிரதர், என் ஜெபத்தை கடவுள் கேட்கவே மாட்டேக்காரு பிரதர். நானும் ஒரு பாவிப்பைய சொல்லுமா, கண்டிப்பா இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். என் மனசுல ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர், அந்த ஜெபம் நடக்கணும். கண்டிப்பா இன்னைக்கு உபவாச ஜெபத்துல நடக்குமா? ஜெபம் முடிஞ்சது. திடீர்னு எனக்கு ஒரு ஆசை, என்னடா ஜெபம் கேட்கால, இவன் ஜெபத்துக்காக வேற ஆண்டவரே அவன் சொன்ன ஜெபத்தை நிறைவேற்றும் என்னன்னு கேட்போம்னு போகும்போது நிப்பாட்டி, என்னமா ஜெபம்னா, என் மாமா மாமி சீக்கிரம் சாவணுமான். ஜெபமே பாதி பேர் இதான் பண்றான். இதுல வேற இப்ப சில பேர் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது பாருங்க, யாருமே இல்லாத வீட்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஏக்கா சொல்லு, யாருமே இல்லாத வீட்டில் ஒரு பையன் வரணுமா? கவனிமா கவனி. சொந்த வீட்டில் இறக்கம் காமிக்க தெரில. நீங்கள் நம்ம தியான இல்லத்தில் டெய்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட 95 பேருக்கு நாம் உணவு சமைத்து, அவங்க இருக்கிற முதியோர்லாமல் நம்ம வச்சுக்கல, அவங்க இருக்கிற கிராமங்களுக்கே கொண்டு போய் டெய்லி உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 95 பேர் இப்போ இருக்கிறாங்க. நாங்கள் முதியோர்லாம் கட்டலான்னு பார்த்தோம், ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொன்னார். அவங்க கிராமத்தில் அவங்க இருக்கிற இடத்துல ஒன்றே ஒன்று தான் தேவை. என்ன தேவை? சாப்பாடு தான் தேவை. அதை மட்டும் கொடு. நல்லா சாப்பிட்டு அவன் கிராமத்தில், அவன் சொந்த கிராமத்தில் உறவுகளோடு இருக்கட்டும். 12 மணி அடித்தா மத்தியானம் போய் சாப்பாடு சேர்ந்துடும். மத்தியானத்துக்கும் இரவுக்கும் சேர்த்து உணவு கொடுக்கப்படுகிறது. இவங்களாம் யார் நினைச்சீங்க? பிள்ளைங்களுக்காக வைத்த ஒருத்து, வாயை ஒருத்து, சொந்த ஆசைகளெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, நல்ல சட்டை உடுத்தாம, இங்கே இருக்கிற தங்கச்சி, இங்கே இருக்கிற சகோதரியே, வாலிப மகனே மகளே, உண்ட ஒரு கேள்வி கேளு. உங்கள் அப்பாவும் அம்மாவும் எத்தனை பேர் நல்ல உடை உடுத்திருக்காங்கன்னு கேட்டுப்பாரு. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நல்ல ஆகாரம் சாப்பிட்ருக்காங்களான்னு கேட்டுப்பாரு. நீ இன்னைக்கு மினிக்கிட்டு, நீ இன்னைக்கு படிச்சு திமிரில் ஆணவத்தில் கொழுப்பில் நிற்க பார்த்தியா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னாலையும் ஒரு சோகமான முகம் இருக்கு, ஒரு தியாகம் இருக்கு. ஆனால் அந்த தியாகத்துக்கு நீ துரோகம் பண்ணன்னா தப்பா எடுத்துக்கிடாத. இந்த பீடத்திலிருந்து சொல்றேன், நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டே. உன் கணவன் வேணும், உன் கணவனை பற்றி அப்பா அம்மா வேண்டாம்னா, நீ இந்த ஆலயத்தில் வந்து கடவுள் இருக்காருன்னு சொன்னா என்னங்க நியாயம்? நீங்க எந்த இயேசுவங்க கும்பிடுறீங்க? நீங்க எந்த கடவுளங்க கும்பிடுறீங்க? சகோதரனே சகோதரிய, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அப்படிதானங்க? ஏங்க சொல்லுங்க. கடவுள் 3 கட்டளை எழுதினாரு முதல்ல. ஆனா 4வது கட்டளைக்கு வரும்போது சொல்றாரு, 4வது கட்டளை சொல்றாரு, உன் தகப்பனையும் தாயை என்ன பண்ணு? கனம் பண்ணு, மதித்து நட. 3 கட்டளையை பாரு. 4வது கட்டளைக்கு வரும்போது சொல்றாரு, நீ நெடுநாள் வாழவும், நீ போய் சேர போற நாட்டில் நல்லா இருக்கணும்னா என்ன செய்ய? இவன் தந்தைக்கும் தாயை நீ கனப்படுத்தணும். அப்பாவை அம்மாவை அள வச்சுட்டு, வாலிப மகளே மகனே, கொஞ்சம் படிச்சிட்டோம், கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க அப்பாவையோ அம்மாவையோ நீ காயப்படுத்தி அள வச்சு வேதனைப்படுத்தணும்னா, இன்னைக்கு ஒரு நாள் அது தில்லு மாதிரி தெரியும் உனக்கு, ஒரு நாள் அதுவே உனக்கு கேள்வியாக மாறும். அல்லேலூயா. அப்ப ஒன்று, தீமையை விட்டு விலகு. 2வது, இந்த சவுண்ட் சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க, குழப்பிட்டு அந்த சவுண்டு கரெக்டாக வைங்க.
பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது தீமையை விட்டு விலகு. ரெண்டாவது உன்னுடைய இருமனம் அப்படின்னா என்ன? உனக்குள்ள இருக்கிற வேடதாரி நடிக்கிற நாடக இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறு. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, தயவு செய்து கவனியுங்கள், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனம் படிக்கலாமா? பொல்லார் செல்லும் பாதையில், எடுத்துட்டீங்களா? நீதிமொழி 4:14-15. பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே, தீயோர் நடக்கும் வழியில் அதன் அருகில் செல்லாதே, அதில் கால் வைக்காதே, அதை விட்டு என்ன செய்ய? அதை விட்டு விலகி உன் வழியே செல். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல தீமையை விட்டு விலகு. ரெண்டாவது இருமனம், என்னது? வேஷம் போடுற உலகத்தை விட்டு விலகு. மூன்றாவது தீயவர்களுடைய வழியில நிக்காத. அல்லேலூயா. நீங்க சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் நான் குடிக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன். நீ நல்லவனா இருக்கியா, குடிக்காம இருக்கியா? ஆனா நிறைய பேர் ஏன் குடிப்பழக்கத்தில் விழுந்தான்? ஏன் தவறான நட்புல போனான்? சிலர் பாருங்க, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டான், ஆனா அடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுப்பான். ஒரு அம்மா சொன்னுச்சு, என் வீட்டுக்காரருக்கு எனக்கு தலைவலி வந்ததுன்னா அவருக்கு சந்தோஷம், ஆனா பக்கத்து வீட்டுக்காருக்கு தலைவலி வந்ததுன்னா மெடிக்கலே கொண்டு வந்து இறக்குறாரு. சிலருக்கு அவ்வளோ இறக்கம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சிலருக்கு எப்பவுமே மற்றவங்க மேல என்ன இருக்கு? சும்மா சொல்லுங்க. சிலர் ஒருத்தர் சொல்லுவாரு, என் முன்னாடி எல்லா இடத்துலையும் சிரிப்பான், சிரிப்பா, என்ன பார்த்தா மட்டும்தான் சிரிக்கவே மாட்டான். ஏங்க உனக்கு இந்த நிலைமை? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருக்கு பாருங்களேன், சிரிக்கிறது உன் கணவன் தான் உனக்கு ஹீரோ, உன் மனைவி தான் உனக்கு ஹீரோயின், உன் பிள்ளைங்க தான் உனக்கு எல்லாமே. இந்த கோட்பாடை விட்டு இன்னைக்கு நிறைய பேர் வேற மாதிரி போறாங்க. அதான் பைபிள் சொல்லுது, தீயோரின் வழியில போய் என்ன செய்யாத, நிக்காத. பாவிகளுடைய வழியில நிக்காத, தவறானவருடைய வழியில நிக்காத. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தவறான நட்புகளை விட்டு விலகு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. யாரை விட்டு விலகணும்? தவறான நண்பர்கள். வாலிப மகளே, நீ கெட்டு போறதுக்கு யார் காரணம்? நீ நல்ல பிள்ளை தான். ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லுவாங்களா? உங்க ஊர்ல சொல்லுவாங்களா சார்? அண்ணன் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களாக்கா? ஏக்கா நீ சொல்லு, நீ சொன்னா கரெக்டா இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பன்றியோடு சேர்ந்த டேஸ் டேஸ். நீ யாரு கூட சேர்றங்கிறது ரொம்ப ரொம்ப ஏங்க சொல்லுங்க. முக்கியம் என்னது? நீ கடவுள் பிள்ளையாக இருக்கணும்னா, நான் ரொம்ப பரிசுத்தமான ஆளு, நான் பைபிள் படிக்கிற ஆளு, உலகத்தையே திருத்த போறேன். முதல்ல உன்னையே திருத்திக்கோ. இந்த உலகத்தை திருத்த போறோம்னு புறப்பட்டு அவ்வளவு பேருமே கதை முடிஞ்சு போய் கிடக்கான். அல்லேலூயா. நாங்க எல்லாரையும் திருத்த போறோம். தயவு செஞ்சு ஒரு வேலை திருத்த முடியாது. எல்லாவனுக்கும் வைக்க வேண்டிய இடத்துல ஆப்பா வைக்க தான் சரியாவான். நீ திருத்திலாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. முதல்ல நான் பிரசங்கம் பண்ணுறது எதுக்குன்னா உனக்கு கிடையாது, எனக்கு தான். நானே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், கொஞ்ச காலம் இருக்கு, ஒழுங்காரு மவனே, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். கையை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ பைபிள் என்ன சொல்லுது? பூவோட சேர்ந்த நாரும், ஏங்க பேசணுங்க, பூவோட சேர்ந்த நாரு. அப்போ பன்றியோடு சேர்ந்த கன்று என்ன ஆயிருதான்?
அது எங்கே பொருளுதோ அதே மாதிரி தான் அதுவும் போயிடும். அப்போ அர்த்தம் என்னென்னா, உன் சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உன் சேர்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நல்லா இருக்கணும். நாங்கள்லாம் ஃப்ரெண்டு மாதிரி பழகிறோம், கவனமாக இரு. சில அக்காக்களுக்கு சில அண்ணனுங்களுக்கு பாருங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டு. நான் சொன்னேன், என்னையா ஃப்ரெண்டு உனக்கு? இல்லை அந்த சிஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டு. சிஸ்டர்னு இந்த சிஸ்டர் சொல்ல, வேற சிஸ்டரை, நீ வேற மாதிரியா. அல்லேலூயா. என்னையா ஃப்ரெண்டு, உனக்கு எதுக்கியா ஃப்ரெண்டு? அங்கே ஒரு அனாமத்தா ஒன்று கிடக்குது வீட்டுக்குள்ள. ஐயோ யாரும் இல்லை இயேசுவே. அவள் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவர் ஃப்ரெண்டு. சில அக்காக்களுக்கு வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. கிளவிகளுக்கும் இருக்காமியா, கிளவிகளுக்கும் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. கல்லறைக்கு போக வேண்டிய வயசுல உனக்கு என்ன ஃப்ரெண்டு? உனக்கு எண்டு தான் இருக்கு. ஃப்ரெண்டா எண்டா? எண்டு தான் இருக்கு, அதுக்கு ஃப்ரெண்டு. எண்டுக்கு போற உனக்கு ஃப்ரெண்டா? ஒழுங்கா. அல்லேலூயா. உன் ஃப்ரெண்டு எங்க? நீ யார் கூட தோழமை வைத்திருக்கிறாயோ, நீ யாரோடு நட்போடு இருக்கிறாயோ, அதுதான் உன் லைஃப். என்னையும் சேர்த்துதான். அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்க திருமணமான சகோதரியே, உன்னுடைய நட்பு இன்னைக்கு நிறைய பேருடைய பாருங்க. இன்னைக்கு அதான் சமீபத்தில் ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார், திருமணம் முடிக்கும் பொழுது, திருமணம் முடிக்கணும்ல, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு 3 நாளைக்கு பொண்ணோட செல்ல மாப்பிள்ளை அந்த பையனுக்கு கொடுத்துடணும், பையனோட செல்ல அந்த பொண்ணு கொடுத்துடணும். புரிஞ்சுதா? கேட்டுச்சா கேட்கலையா? அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, கல்யாணம் முடிக்கலாமா முடிக்க வேண்டாமா முடிவு பண்ணிக்கோங்க. முடியும் முடியும். எத்தனை லாக்கு போட்டு வச்சிருக்காங்க என்னையா? எனக்கே ஏன் லாக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. 4 இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்போனை இப்படி போட்டு போறதுக்கு என்ன இல்லை, மனசு அது மேல அவ்வளோ பயம். எத்தனை லாக்கு போடுற? உன் அப்பா அம்மா உன் செல்போனை எடுத்து திறந்து பார்க்க முடியுமா அப்படின்னா நீங்க நல்ல கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தம். இன்னைக்கெல்லாம் செல்போனை தான் வச்சு நமக்கு ஒரு மனைவி ஒரு கணவன் செல்போனை தொட்டுட்டாங்கன்னு சொல்லி டைவர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர். தெரியுமா உங்களுக்கு? ஏன் அனுமதி இல்லாம நீ எப்படி செல்போனை? அவன் சொல்றான், உன் செல்போன் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லையா அனுமதி இல்லையா? எப்படி எடுக்கலாம்? ஏன்? உள்ள அவ்வளவுக்கு குப்பை இருக்கு, உள்ள அவ்வளவு கெட்ட காரியம் இருக்குது. கவனிங்க. ஒரு சகோதரி சொல்றாங்க, என் கணவனுடைய செல்போனை திறந்தாலே ஆபாசம்தான். என்னையா நம்ம ஆன்மீகம்? என்னையா நம்ம குடும்பங்கள் கடவுளை நோக்கி போதா சாத்தானை நோக்கி போதா? உன் நட்பை சரி பண்ணிக்கோ. 4வது பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4:2 படிங்க பிரதர். படிக்கிறீங்களா? மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே கடவுளின் வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை, உண்மையை வெளிப்படையாக எடுத்து கூறுகிறோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். 4வது என்னன்னா, மறைவான செயல்கள். என்னது சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய எல்லா மனுஷனுக்குள்ளே ஒரு புத்தி இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? என்ன புத்தி? நான் செய்யறது யாருக்குமே சொல்லுங்க, நான் செய்யறது யாருக்குமே தெரியாது. இந்த 4வது கேரக்டர் நமக்குள்ள இருக்குது. ஆதாமும் ஏவாளும் எப்படி
பாவத்தை செய்த உடனே என்ன பண்ணாங்க? ஓ கடவுளே என்ன மன்னிங்க அப்படின்னு இயேசு முன்னால, கடவுள் முன்னால போய் நின்னாங்களா? சொல்லுங்க, நின்னாங்களா? அவங்க தப்ப பண்ணின உடனே எங்க ஓடினாங்க? சொல்லுங்க. ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டு அத்தியாவர்கள் காட்டு இலைகள் எடுத்து என்ன செஞ்சாங்க? சுத்திக்கிட்டு போய் உட்கார்ந்தா பாருங்க. இதே போல கூட்டம் தான். நம்ம இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறோம் நாம செய்யறது யாருக்குமே தெரியாது. உங்கள் நிலைமை தயவு செய்து மாற்றணும். நான் செய்வது, நான் வாழ்கிற வாழ்க்கை யாருக்குமே தெரியாதுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அதை விட்டு விலகுங்க. ஏன்? யூதாஸ் நினைச்ச மனநிலைமை அதுதான். யூதாஸ் என்ன நினைச்சான்? சொல்லுங்க, என்ன நினைச்சான்? அப்புறாணி என் காலை பிடிச்சிருந்தாள் என்ன செய்யறாரு? ஏங்க சொல்லுங்க, இயேசு காலை கழுவிக்கிட்டு இருக்காரு. யூதாஸோட மனசு என்ன நினைச்சிருக்கும்? அடுத்த நிமிஷம் இந்த ஆளை தான் நான் என்ன செய்ய போறேன்? காமிச்சு கொடுக்க போறேன். பெரிய இறைவாக்கினர் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, நம்ம காலை நம்ம காட்டி கொடுக்க போறோம், நம்ம காலை பிடிச்சவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு செய்ய வேண்டியதை போய் கொஞ்சம் வேகமா போனாங்க, செஞ்சாங்க, மறைச்சுக்கிட்டான், முத்தமிட்டான், காமிச்சு கொடுத்தான், 30 வெள்ளிக்காசை வாங்கினான். அப்புறம் KFCல போய் சிக்கன் சாப்பிட்டான். சாப்பிட்டானா? 30 வெள்ளிக்காசை வச்சுக்கிட்டு நாங்க அல்டிமேட் ஸ்டாருங்கன்னு போய் நின்னானா? என்னானா? நாண்டுகிட்டு செத்தான். இன்னைக்கு நிறைய பேர் பாவங்களை தவறுகளை மறைச்சு வச்சுக்கிட்டு குத்துது கொடையுதுன்னு நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். விட்டு விலகிரு. பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வு பெறுவான், பாவங்களை மறைக்கிறவன் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணிடணும். பாவத்தை மறைக்காத. மறைவான பாவங்கள் உனக்கு தண்டனை பெற்று தராமல் போகாது. 5வது தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. புரியுறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா புரியலையா? சத்தமா சொல்லுங்க, புரியுதா புரியலையா? 12 படிங்க. நாம் இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருள் பயிற்சி பெறுகிறோம். அப்ப 5வது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையிலே நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலக சார்ந்த தீய நாட்டங்களை விட்டு வெளியே வரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, மற்றவர்கள் வாழ்வது போல வாழணும்னு ஒரு நாளும் விரும்பாதீங்க. அது யார் விரும்புவான்னா பாவிகள் தான் அப்படி விரும்புவாங்க. யார் விரும்புவா? பாவிகள் தான் அப்படி விரும்புவாங்க. மற்றவங்க வாழ்ற மாதிரி வாழன்னு விரும்பாதீங்க. இன்னைக்கு நமக்கு இந்த உலகம் காமிச்சு கொடுக்குற மாதிரிங்க நீங்க பாருங்க. இன்னைக்கு சில நேரங்களில் சில இதில் மோட்டிவேஷன்லாம் சொல்லி என்னெல்லாமோ சொல்றாங்க. நீங்க மற்றவனை மாதிரி அப்படி ஆகணும், டெண்டல்கர் மாதிரி ஆகணும், அவனை மாதிரி ஆகணும், இவனை மாதிரி ஆகணும். நீங்க யாரை மாதிரி ஆக வேண்டாம், நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருங்க. அல்லேலூயா. உலக சார்ந்த உலக இச்சைகளுக்கும் உலக நாட்டங்களுக்குள்ளும் நீங்க உங்களை கையளித்து விடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகளே மகனே, உன்னை நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. 6வது எழுதி கொள்ளுங்கள். யூதா 1ஆம் அதிகாரம், யூதா 23வது 24வது வசனத்தை வாசியுங்கள். வேறு சிலரை அழுவுத்தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்றுங்கள். சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாருங்கள். ஊனியல்பால் கரைபட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 6வது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க குடும்பங்கள்லையும் உங்களுடைய உறவுகளிலும் ரொம்ப நெருங்கினவங்களா இருக்கலாம்,
ரொம்ப நேசத்துக்குரியவங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்காக நீங்கள் ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, அவங்க செய்யற பாவத்துக்கு துணை போக. நீங்க நிறைய நேரங்களில் நாம செய்யற பாவங்களுக்கு என்ன செய்யறோம், ஊருக்கே உபதேசம் சொல்லுவோம், ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள குடிப்பழக்கம் இருக்கா, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. உங்களுடைய கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க பாவத்திலிருந்து மனம் திரும்ப நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிங்க. ஒரு நாளும் துணை போகாதீங்க, சரி கட்டுதல் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். 7வது வாசியுங்கள், சங்கீதம் திருப்பாடல் 34ஆம் அதிகாரம். முக்கியமான இடத்துக்கு வர்றோம், எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வாசிங்க. 13வது வசனம். தீ சொல்லிலிருந்து உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிவிடு, தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 7வது என்னது, வாயை காப்பாற்றணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாயை சொல்லுங்க, உங்க வாயை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்? கடவுளை புகழ்வதும் இந்த வாய் தான், கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை தூற்றுவதும் இந்த நாய். வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்கட்டும், வாயோட வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கட்டும், வாயின் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலா இருக்கட்டும், வாயின் வார்த்தைகள் நல்ல காரியங்களை கொண்டு வரட்டும். யாரை பார்த்தாலும் இயேசுவுக்கே புகழ்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ் ஃபாதர். சிவகங்கை மறை மாவட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்ன, யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இயேசுவுக்கே புகழ். இலங்கையில் போனீங்கன்னா அங்க உள்ள மக்கள் சொல்லக்கூடியது, யாரை பார்த்தா சொல்லுவாங்க, காட் பிளஸ் யூ ஃபாதர். ஒருத்தர் பார்க்கும்போது இயேசுவுக்கே புகழ் சொல்லுங்க, மரியே வாழ்க சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, பிறரை வாழ்த்துங்க, பிறரை ஆசீர்வதிங்க. ஒருத்தர் நல்ல காரியத்தை செய்ய போறாங்க, ஒருத்தர் நோயாளியா பார்க்க போறீங்க, குணமடைவீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லுங்க. ஆனா சிலர் வாயை திறந்தாலே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. உங்களுக்கு கேட்கும் போதே அவனுக்கு பெருமூச்சு இழுக்கும். போன வாரம் இப்படி தான் பார்த்தோம், எங்க ரொம்ப தூரத்து வழி சொந்தத்தில் அவனுக்கு மேல் மூச்சு வாங்கும். இவன் சொல்லி முடிக்கலாம் பொசுக்குன்னு போயிடுவான். சில பேர் வீட்டுக்குள்ள வந்தாலே பிரச்சனை தான். அல்லேலூயா. மருமகளா கவனமா இருக்கணும், போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓசி புரு காப்பியை உருன்னு குடிச்சு விட்டு போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தனை குடும்பம் கட்டு போய் சதறி கிடக்குன்னு தெரியுமா? உங்க மாப்பிள்ளையா அஜித் மாதிரியே இருக்காரு, கவனமா இருந்துக்கோங்க. தூங்குவாளாவா? பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தெல்லாம் கெடுக்காதீங்க. உங்களை சொல்லலை, நீங்க ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் நல்லது பேசுங்க சாமி. ஏசப்பா பிள்ளை எப்படி இருமா? இயேசுவ மாதிரி இருக்கணும், நல்லா இருப்பீங்க. பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் நல்ல ஒரு உங்கள்கிட்ட தான் படிக்கணும். உங்களுக்கு நீங்கள் தாங்க சொல்லி கொடுக்கணும். அதான் பைபிள் சொல்றது, வாயிலிருந்து தீச்சொல்லை அகற்றிவிடு, நல்லதை பேசு. ஆமென். அப்போ 2 காரியம் செய்யணும். செய்வீங்களா?
செய்வீங்களா? 7 காரியத்துக்கு 2 காரியம் சொல்லி முடிச்சிருந்தேன். 1 வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிக்க. உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. கை கொடுங்க. மோதிரத்தை கலத்த மாட்டாவ கொடுங்க. அல்லேலூயா. போட்டிருக்க மோதிரமே கடனை வாங்கி போட்டிருக்க, லேசா லூசா வேற இருக்கு, கொடுத்தா என்ன ஆகுமா நினைக்காத. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. ஏக்கா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? பாவம்பால் அப்படியே இருக்கியா? நல்ல சொல்லு. அல்லேலூயா. உங்க அன்பு எப்படி இருக்கணுமா? உங்க அன்பு என்ன இருக்கு? எப்படி இருக்கக்கூடாது? உள்ள ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. அன்புல கள்ளம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கள்ளத்தை விட்டுட்டு நன்மை செய்யுங்க. எதை பற்றிக்கொள்? ஆலிப மகளே, நீ எதை பற்றிக்கொள்? பைபிள் தான் சொல்லுது. திருத்துதர் பணி 10:38. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். கை தட்டு தட்டு. ஏஸ் ஐயா ஏசப்பான்னு சொல்றிய, அவர் போன இடத்துல எல்லாம் என்ன செஞ்சாரு? நன்மை செய்தார். அப்ப நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். 2வது எடுத்து வாசிப்பா. எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:14. நிலையான நகர், வரப்போகும் நகரையே நாம். அப்போ உன் கண்ணு எங்க இருக்கணும்னா இந்த உலகத்திலேயே இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. 1000 ஏக்கர் இருக்கு, 5 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி இருக்கு. அதனால எல்லாரும் வாழ்ந்துருவாங்களா? ஜெயலலிதா அம்மா ஏதாவது கொண்டு போனாங்களா? கலைஞர் ஐயா ஏதாவது கொண்டு போனாங்களா? நம்ம அந்த அவங்க அலெக்சாண்டரை தெரியுமா? யாருக்குடா தெரியும்? யார் பெத்த பிள்ளடா அப்படின்னு கேட்பாங்க. அதனால இங்க நமக்கு தெரிஞ்சது யாரு? நம்ம அக்கா அம்மா ஜெயலலிதா அம்மா ஏதாவது கொண்டு போனாவளா? ஏக்கா கொண்டு போனாவ? செத்ததே தெரியாது. கலைஞரையா ஏதாவது கொண்டு போனாரா? கொண்டு போல. நம்ம அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பேச வரல, எதுவும் கொண்டு போல சார். BMW கார்லயா கொண்டு போனாங்க? போற வழக்கமா வண்டியில தான் கொண்டு போறாங்க. அப்ப நமக்கு ஒண்ணு தெரியணும், நீ என்னதான் இந்த உலகத்துல வீடு பலம் அது இதெல்லாம் வச்சிருந்தாலும் நீ இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருக்க போற, அவ்வளவுதான். ஒரு நாள் புறப்பட்டு வந்த இடத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லு, ஒரு நாள் கண்டிப்பா போய் ஆகணும். திருவிழாவில் இப்படியா சொல்ற புது அபசகம், நான் வாயில 2 போட்டுக்கோ அப்படிங்காதிய. அல்லேலூயா. போய் தாங்க ஆகணும். எப்போ போவோம்னு எவனுக்குமே தெரியாது. போறதுக்கு முன்னாடி எங்க போகணும்னு உனக்கு தெரியணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம், ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன? நான் கடவுளுக்கு பிரியமானவனாக வாழ்ந்தால் எனக்குள் ஒரு உறுதி இருக்கிறது, நான் போய் சேர வேண்டிய இடம் நிலையான நகரம், மோட்சம். கை தட்டுங்க. என் ஆண்டவர் எங்க இருக்காரோ அங்கே நானும் இருப்பேன். நன்மை செய், நிலையான நகரத்தை நோக்கி பாரு. இதெல்லாம் பொய். உன் வேஷமெல்லாம் ஒரு நாள் கலைஞ்சிரும். போட்டிருக்க பவுடர்லாம் தன்னால கரைஞ்சி ஓடிரும். ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் கூட கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கச கச கசன்னு ஓடிரும். அல்லேலூயா.
நல்லா சொல்லு அக்கா. இன்றைய குமரிகள் நாளைய கிழவிகள். கிழவியெல்லாம் சொல்லு. நிலையான நகர் எங்க இருக்கு? எனக்கு இருக்கு. ஆமென். முழங்கால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள், நமக்கு நலம் அளிக்கிற கடவுள், நம்மை உயர்த்துகிற ஆண்டவர், நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், நல்ல தெய்வத்தை நாம் ஒவ்வொருவரும் ஸ்துதிப்போம். ஆமென். நல்ல கைகளை உயர்த்துவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். சேர்ந்து சொல்லுங்கப்பா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, குரலை உயர்த்தி நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நல்ல கைகளை தட்டி இயேசுவே, என் தெய்வமே, என் ராஜாதி ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். பாடுவோம். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார்,
எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஆமென். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். 38 வருடங்களாய் குலத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குலத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உற்று பாருங்கள். எவ்வளவு அழகாய் அமைதியோடு நம் ஒவ்வொருவருக்காகவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காகவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நம் பலவீனம் எல்லாம் இவருக்கு தெரியும். நாம் எவ்வளவு தடுமாறுகிறவர்கள் என்பதெல்லாம் இவருக்கு தெரியும். நாம் எப்பேற்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள், என்னெல்லாம் இப்ப வரை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் தெரிந்திருந்தும் கொஞ்சம் கூட நம்ம மேல கோபம் இல்லாம, என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் வருவாயா, இன்னைக்கு உன்னை என்னிடத்தில் தருவாயான்னு ஏக்கத்தோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்க எப்படி போறீங்க? இவருக்கு சொந்தமா போறீங்களா? இவரை விட்டுட்டு விலகி போறீங்களா? எலியா ஒரு நாள் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எவ்வளவு காலம் மாறுபாடுள்ள மனசோடு காலை குந்திக்கிட்டே நடப்பீங்க? ஆண்டவரே கடவுள் என்றால் அவர் பக்கம் வாங்க, பாகால் உங்களுக்கு இறைவன் என்றால் அது பக்கம் போங்க. அப்படின்னா அர்த்தம் என்னங்க? ஒரு கிறிஸ்தவன் பாவத்தையும் பாவ காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டியவன். பாவத்தோடு சமரசம் செய்யறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நீங்க இன்னைக்கு நல்லா பாருங்களேன், நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி வந்து, மகனே, மகளே, என் இதயம் உனக்காய் ஏங்கி தவிக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். திருமுழுக்கு யோவான், இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால போய் நாங்க மெசியாவை கண்டோம்னு சொல்ல முடியும்னா
இன்னைக்கு நாம பாவத்தை விட்டுவிட்டு, உலக சிற்றின்பங்களை விட்டுவிட்டு, அநீதிகளை விட்டுவிட்டு, பழி பாவங்களை விட்டுவிட்டு, கொடூரமான மனநிலைமைகளை விட்டுவிட்டு இயேசுட்ட வந்து பாருங்க, ஆண்டவர்ட்ட வந்து பாருங்க. உண்மையாகவே நான் என் இரட்சகரை கண்டேன், என் ஆண்டவரை கண்டேன், என் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிற அந்த உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள், 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களால் விட முடியாத பாவங்களை விட்டு, தவறுகளை விட்டு மனம் திரும்ப இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. இங்க இருக்கிற குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பெற்றோர், பிள்ளைகள், வாலிப மகன், மகள், இதுவரை என் வழி தனி வழி நீ போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு, நேற்றும் இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட பேசுனது ஒன்னே ஒண்ணுதான். உன் வழி தனி வழி இல்லப்பா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற கண்ணு, ஏன்டவா என் கைய பிடிச்சுக்கோ. இயேசுடைய வாங்க, இயேசுட்ட ஒப்பு கொடுப்பாயா? என் கூடவே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. 2 கையை விரிச்சு ஒரு நிமிடம் கண்களை திறந்து நற்கனை ஆண்டவரை பார்த்துட்டு சொல்லு, இவர்தான் உனக்கு வெளிச்சமா. தங்கச்சி சொல்லு கண்ணு, உன்னால மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா? இவர்தான் உனக்கு வெளிச்சமா? இவர் பாதையில தான் நீ போறியா? இவர் காட்டுகிற வழியில தான் நீ நடக்கிறையா? எம்மா குடும்ப தலைவியே, தலைவனே, நீ யார் பாதையில போற? நீ யார் பாதையில போற? என் அன்பு குழந்தைகளை, நீங்க யார் பாதையில போறீங்க? பக்தியில முத்தி போனவர்களே, நீங்க யார் பாதையில போறீங்க? எனக்கு இயேசுதான் வழின்னு சொல்ல முடியுமா? என் வெளிச்சம் நீர்தானா? என் உயிர் ஜீவன் நீர்தானா? எத்தனை தவறான நட்புகள், எத்தனை தவறான உறவுகள், எத்தனை கொடுமையான பாவங்கள். ஒரு போதையில உளுந்து கிடக்கிற சகோதரா, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அழைப்பு தருகிறார். வாலிப மகனே, காதல், காமம். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளே, உன் அம்மாவும் அப்பாவும் நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ எங்க போற? ஐயா, நீ குடிச்சு காலையும் இரவும் குடிக்கிறிய, போதையில கிடக்கிறிய. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, என் மகனே, இந்த பாவத்தை விட்டு, இந்த பாவத்தை விட்டுறியா, தவற விட்டு.
சொந்த மாமாவும் மாமியும் பட்டினி போட்டுட்டு இவர் உனக்கு வெளிச்சமா மாற முடியுமா? சொந்த தாயும் தகப்பனையும் வெறுத்து ஒதுக்கிட்டு இவர் உனக்கு கடவுளா இருக்க முடியுமா? சொந்த உறவுகளை மிதிச்சு துரோகம் பண்ணிட்டு சொந்த நேசமுள்ள உறவுகளை உதறி தள்ளி காயப்படுத்திட்டு இவர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரா? மனம் திரும்பப்பா. மறைவான பாவங்களை செஞ்சிட்டு என் வெளிச்சம் நீருன்னு சொல்ல முடியுமா? பைபிள் சொல்கிறது, நானே உலகின் ஒளி, என்னிடம் வருகிறவன ஒரு நாள் இருள நடக்க மாட்டான், அவன் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான். இந்த வாழ்வின் ஒளியை தரத்தான் இன்னைக்கு இயேசு உனக்கு வந்திருக்கிறார். விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாங்கப்பா, என் லைஃப் இதுவரை எப்படியோ போச்சு, யார் கையெல்லாமோ பிடிச்சிட்டு போனேன், ஆனா இன்னைக்கு உங்க கையை நான் பிடிக்கிறேன். உங்க கையை நான் பிடிக்க மாட்டேன், ஏன்னா நான் உங்களை விட்டு ஓடி போயிருவேன். என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க. என் கூடவே ஏறும். நீங்க பாடுங்க. ஓ என் பக்கத்தில் என் கூடவே என் பக்கத்திலே ஏறும். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். சுகம் தரும் ஆண்டவர், விடுதலை தருகிற ஆண்டவர், நம்மளை தனியா விடாத கடவுள். இயேசு சொல்றாரு, நான் உங்களை ஒரு நாளும் தனியா விடுவதில்லை, உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். இப்பொழுது நம் அருகிலே ஆண்டவர் வரும் பொழுது அவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதியும், என் கணவர் ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளையெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நாங்க ஞானமா இருக்கணும், சரியா வாழணும். அந்த நம்பிக்கையை கேளுங்க. இசையா 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 என் கூடவே ஏறும். ஓ இயேசுவே, நோயாளிகள் புனித ஆடைய தொடுங்கள். வாழ முடியாது, என் பக்கத்திலே ஏறும். ஓ இயேசுவே, ஆண்டவர் எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறார். வாழ முடியாது, உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு. என் கூடவே உன் வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவே, விடுதலை தருகிற இயேசு. நான் வாழ முடியாது, கணவனுடைய குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தரும்படியாக குடும்பத்தை ஆட்டி படைக்கிற சாத்தானின் தொல்லைகள், அந்தகார இருள்கள், தீமைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிற இயேசு. கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். வாயை திறந்து, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே.
காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரோ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, குடும்ப தலைவர்களை ஆசீர்வதித்தரணும், குடும்ப தலைவிகளை ஆசீர்வதித்தரணும். குடும்பங்களில் இருக்கிற சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், மனதில் ஏற்பட்டிருக்கிற பயங்கள், குடும்பங்களில் பாதிப்புகள், ஆண்டவரே வெறுப்புணர்வுகள், மன்னிக்க முடியாத மனநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சுகப்படுத்துவீராக. வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இதோ பல்வேறு விதமான கஷ்டங்களாலும் நஷ்டங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, தொழில் நஷ்டங்கள், வருமான குறைவுகள், கடன் பாரங்கள், வேலையில்லாத சூழ்நிலைகள், விவசாயத்திலே, செய்யும் தொழிலிலே, வெளிநாடுகளிலே, எந்த சூழ்நிலையிலே பிள்ளைகள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையின் மத்தியிலே வாரும் இயேசுவே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நற்கருணை ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. இவர்கள் வாழ்க்கையை பாழாக்கும் அந்தகார இருள்கள், சாத்தானின் சூழ்ச்சிகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், தீய கெட்ட ஒவ்வொரு பொல்லாத ஆவிகளும், குடும்பங்களை வஞ்சிக்கிற எல்லா தீய ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டி நரகத்திலே தள்ளப்படுவதாக. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்க முடியாதபடி தடை செய்து வைத்திருக்கிற எல்லா தீய மனிதருடைய சூழ்ச்சிகள், குடும்ப உறவுகளை அழிக்க, நட்புகளை உடைக்க, சமாதான குறைவை உண்டாக்குகிற மனித தந்திர செயல்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டி நரகத்திலே தள்ளப்படட்டும். ஆண்டவரே, நீர் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்தருளும். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு வயதானவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். வீடுகளில் இருக்கிற நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ தீராத வியாதிகளால், தீராத நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்குவீராக. நற்கருணை ஆண்டவரே, கேன்சர் வியாதிகள், கல்லீரல் கணைய வியாதிகள், சிறுகுடல் பெருகுடல் வியாதிகள், கிட்னி ஸ்டோன், கல்லடைப்பு, கிட்னி வீக்கம், கிட்னி சுருக்கம், ஆண்டவரே பல்வேறு விதமான கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்பொழுதே சுகம் அடையும்படியாக ஜெபிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, நீங்க தொடுவதற்காக நன்றி, நீங்க சுகப்படுத்துவதற்காக நன்றி. உம்முடைய கரம் ஆண்டவரை உற்று பாருங்க. திரும்புங்கம்மா, இந்த சைடுல திரும்புங்க. திரும்பி ஆண்டவரை பாருங்க. உன் நடுவுல இயேசு வருகிறார். கூப்பிடு, வாயை திறந்து கூப்பிடு. இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. அன்னைக்கு பர்த்திலேமே என்கிற கண் தெரியாத மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. விட மாட்டேன். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். அவன் கூப்பிட்டான், கண் பார்வையை பெற்றுக்கொண்டான். ஒரு 12 ஆண்டுகள் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைத்தது.
அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், சுகம் அடைவேன். சொல்லு, என் வியாதி குணம் அடையட்டும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதி, அதிகமான உதிர போக்குகள், குழந்தை பேரில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருகிறார். ஆண்டவர் தர்றாரு. உன் கருப்பைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா கருப்பையில் உள்ள கட்டிகளையும் இயேசு சுகப்படுத்துகிறார். மார்பகத்தில் இருக்கிற கட்டிகள், தீராத முதுகு வலிகள், கழுத்து வலிகள், கை கால்கள் ஏற்பட்ட தேய்மானங்கள், எலும்புகள் இருக்கிற எல்லா நோய்களையும் இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார். நரம்பு மண்டலத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. தலைவலிகள், தோல், எல்லா விதமான அலர்ஜி நோய்கள் சுகமடைகிறது. சுவாச கோளாறுகள், சுகர், பிரஷர் வியாதிகள், காதுகள் இருக்கிற அடைப்பு, ஏதோ கண் பார்வை குறைவு, திக்கு வாய், வாய்ப்புண், பல் ஈர்கள் இருக்கிற வியாதிகள் இயேசு சுகப்படுத்துகிறார். இதோ ஆண்டுடைய வல்லமை மீது இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்குது. வாயை தர ஏசப்பான்னு கூப்பிடு. திருமண தடைகள், திருமண வயது வந்து திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளே ஏசப்பாவை கூப்பிடு. நல்ல மன வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. திருமண வரம், திருமணம் பிள்ளைகளுக்கு செய்ய பணம் இல்லை, வரதட்சணை கொடுக்க இவ்வளவு பவுன் கேட்கிறாங்க, என்ன செய்வேன்? கூப்பிடு. ஏசப்பா, என் பிள்ளைக்கு நல்ல மன வாழ்க்கை அமையட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். படிக்கிற மகனே, மகளே, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, இதோ உயர் கல்விக்கு, அரசு தேர்வுக்கு, அதே போல சிறு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க, எல்லாத்துக்கும் மேல இயேசு உனக்கு தேவை. ஞானம் தேவை. இந்த ஞானத்தின் பிறப்பிட இயேசுதான். கூப்பிடு. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் உறவுகளை ஆசீர்வதிங்க. இயேசுவேன்னு கூப்பிடு. கூப்பிடு. நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உங்க குடும்பத்தை இயேசுக்கு கொடுங்க. என் குடும்பத்தை இயேசப்பாவுக்கு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை இயேசுவுக்கு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. எல்லா குடும்பங்களையும் நற்கருணை ஆண்டவருக்கு சமர்ப்பியுங்கள். நற்கருணை ஆண்டவரே, என் தெய்வமே, எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்கள் மீது இரக்கம் வையும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கடன் கஷ்டம் எல்லாம் மாறட்டும். வட்டி கடன்ல சீரடியில பிள்ளைங்களுக்கு விடுதலை தாங்க. வீடு இல்லையே, எனக்கு ஒரு நிலை இல்லையே, ஏசப்பாட கேளுங்க. எல்லா நன்மைகளால் நிரப்புகிறார். நம்முடைய பங்கு குருவுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க பங்கு தந்தை ஆசீர்வதிங்க, அருள் சகோதரிகளை ஆசீர்வதிங்க. இன்று திருப்பணி நிறைவேற்றுகிற அன்பு தந்தைக்காக, அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சாமி. எங்களை சுற்றி வாழ்கிற பிற மத சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். நல்ல தேவையான மழையை தாரும். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். எல்லா நன்மைகளால் நிரப்பும். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். உம்மைத்தான் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு நல்ல வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோம், அற்புதங்கள்
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாம் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.